அதிகாலையிலே உடைய சமூகத்துக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று தாவீது ராஜா சொன்னதைப் போல இன்றைய ஓய்வு நாள் காலை வேளையிலும் விசேஷமாக பாலிகள் ஆராதனையிலும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை துதித்து பாடி அவரை தியானிப்பதற்காக இடத்திலே கூடி வந்திருக்கின்ற சபை மக்கள் ஒவ்வொருவரையும் சபை குருவானவரையும் அன்போடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கல்மையை சங்கீதனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தருடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாகி. நம் கண்களை மூடி ஒரு நாம் யாரும் சேர்ந்து இந்த பாடலை கூட்டுகிறார்கள். மாதிரியாய் தந்த தாழ்மை
தைரியப்படுத்தி வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இடத்திலே கூடி வந்த ஒவ்வொருவரும் சுவாமி இன்றைய நாளிலே கண்டுகொள்ளவும் தரிசனத்தை மற்றவர்களுக்கு முன்பாக எடுத்து கூறவும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் தாரகனை முற்றுமுழுதுமாய் விவாதனையை ஒப்புவித்து ஜெபம் பண்ணி நடக்கிறாவே. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. நாம் துதிகளை கூடாக கடந்து செல்வோம். சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நாங்களும் கம்பீரமாய் துதித்து பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இன்று எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளிலே ஆண்டவரை துதித்து பாடவும் அவரை தியானிக்கவும் இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு துணிவுகளுக்காகவும் அவரை நன்றியோடு துதிக்க போகிறோம். எங்கே என்னுடைய நாமத்தினாலே ஒருவர் இருவர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இன்று நாம் ஒருவரப்பட்டவர்களாய் இடத்திலே அவருடைய பிரசன்னம் விளங்க வேண்டும்படியாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எப்பொழுதும் ஆண்டவர் எங்களுக்கு நீரான சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நன்றியோடு அவரை துதிக்க போகிறோம். நன்றி சுவாமி. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே என்று சொல்லி மிகுந்த சத்தமாய் நாம் சேர்ந்து பாடுவோம். உன்னதமானவரின் மறைவிலே அவருடைய நிழலிலே நாங்கள் தங்கி அவரே எங்களுடைய அடைக்கல பாறை என்று சொல்ல போகிறோம். நன்றியோடு சேர்ந்து பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார்.
சுவாமி நன்றியோடு துதிப்போம். நன்றி 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 சுவாமி. நாம் சேர்ந்து துதிப்போம். அவருடைய துதித்தலும் சபித்தலும் அவருடைய வாயிலிருந்து புறப்படலாகாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாம் துதித்தலை மாத்திரம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நன்றியோடு சேர்ந்து துதிப்போம். நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வானத்தையும் பூமியை உண்டாக்கினேன் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சோதரிக்கிறோம். மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து துணையை ஏற்று துணியை நீ கொடுத்தீரையா, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி சுவாமி. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். கண்ணீரை பிளந்து கண்ணீரை குடிக்க கொடுத்தீரே ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய அன்பு எத்தனை பெரியதா இருக்கிறது சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். மாறாவின் கசப்பான கண்ணீரை தேனிலும் மதுரமாக்கி நிலவே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. நன்றி சுவாமி. நீ கொடுத்த ஒவ்வொரு கிருபைகளையும் நினைத்தர்களையும் நிறையும் நன்றிகளையும் துதிகளையும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. எரிகோவின் கோட்டையை வீழ்த்தின தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சூரியனை கிவியோன் மேலும் சந்திரனை அயரோன் மேலும் நிற்க வைக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் யாரும் சேர்ந்து அவர் நன்றியோடு துதிப்போம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் எத்தனை பெரியதாக இருக்கிறது. நன்றியோடு துதிப்போம். அவர்கள் வாய்களை திறந்து நன்றியோடு துதிப்போம். துதிப்போம். நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அல்லேலூயா ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவரை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நன்றி அப்பா. வறண்ட நிலத்தை நீருள்ள இடமாக மாற்றினீர் தகவலே, எங்களை மாற்றும்படிக்காய் வருகிறோம் சுவாமி. நன்றி 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 அப்பா. அல்லேலூயா சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். பெந்தைக்கோஸ்தே நாளிலே உடைய ஆவியை நீர் ஒவ்வொருவர் மேலும் பொழிய பண்ணினீரே தகவலே. இன்று நாங்கள் உண்மையான உள்ளத்தோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொரு மீதும் அந்த அற்புதத்தின் ஆவி, அந்த அக்கினியின் ஆவி எங்கள் ஒவ்வொரு மீதும் பொழிய பண்ணவர்களாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்கள் மீது பொழியுங்கப்பா. வல்லமையான தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சேர்ந்து பாடுவோம். பூச்சிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மீது, பூச்சிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையான வல்லமையான தேவன் இடத்தில் எங்களுக்கு ஆவியை அக்கினியை பொழிய பண்ணுவார். உணர்ந்த சத்தத்தோடு அவரை கம்பீரமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். வல்ல
அவரை நன்றியோடு துதிக்க போகிறோம். எங்களை அழைத்தீர், எவர்களை அழைத்தீரோ ஆண்டவரை அவர்களை நீ நீதிமானாக்கினரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வாழ எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து வழிநடத்துவதற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்த ஆண்டவரை நிறுத்தினப்பா. தேவ வசனமாக்கிய அழிவில்லாத வித்தினாலே எங்களை நேர்மையாக்கி நீதிப்படுத்துகிறதோரை நிறுத்தினப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கிறிஸ்துவினுடைய நீதியினால் அப்போஸ்தலர்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம் சுவாமி. அவற்றை கொண்டு பரிசுத்த ஆவியை உண்மையான உள்ளத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் உமது ஆலயமாக இருக்கிறோம் சுவாமி. நீ கூறியிருக்கிறீர்கள் உங்களுடைய இருதயம் என் ஆலயமாக இருக்கிறது என்று. அந்தபடி மக்களாய் நாங்கள் ஜீவிக்கிற எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா எண்ணத்தையும் எடுத்து போட்டு சுவாமி நீ வந்து எங்களுடைய இருதயத்தை வாசப்படும்படி கைவிடுகிறோம் சுவாமி. அவர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றியோடு துதிப்போம். தேவரே கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக நன்றியோடு துதிப்போம். நன்றி சுவாமி. காற்றையும் கடலையும் அமர்த்தி எங்களை பரிசுத்தப்படுத்தின ஆண்டவர் அவரை நன்றியோடு துதிப்போம். எத்தனையோ இதை போன்ற எத்தனையோ விதமான இன்னல்களை எங்களை பாதுகாத்த ஆண்டவர் அறிவித்தார். அவரை நன்றியோடு துதிப்போம். இந்த உருவாய் எங்களுக்கு போதாது அவருடைய புகழையும் நன்றியும் சொல்லுவதற்கு. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் கொடுத்து எங்களை நீதிமனை ஆக்குகிறவர் அறிவித்தார். அவரை நன்றியோடு துதிப்போம். நன்றி சுவாமி. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தினாலே அபிஷேகம் ஆண்டவரை எங்களை அபிஷேகவர்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாய் உள்ளத்தோடு நலருங்கி ஜெகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. நாங்கள் அப்படி உண்டங்கால் படித்தவர்களாக உண்மையான அன்போடு கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்தவர்களாய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அன்பினாய் அவர் எங்களுக்கு எத்தனையோமான காரியங்களை வாய்க்க முடிவதோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட அவருக்கு எத்தனை கிருபைகள் தந்திருந்த வழிகளாய் இருக்கிறோம். அனாதி ஸ்நேகத்தால் நேசிக்கிறையா நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அனாதியை கலைந்து இதுவரை வந்தீர்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அன்பு பெரிய கிடைக்கிறது ராஜா.
ஜோதி செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற பரமதகப்பனே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. இந்த இடத்தை எங்களை வழிநடத்தி உங்களை சுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இன்னும் இன்னும் அதிக காரியங்களில் நன்றியோடு துதிக்க போகிறோம் சுவாமி. எங்களை தாங்கினதோடு எங்களை வழி நடத்துகிறதோ இந்த வாலிபர் ஆராதனை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய மரணங்களும் கூடிய காரியங்களை செய்ய வைக்கிறேன் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளத்திலே ஏதாவது ஒன்று தென்படக்கூடிய விதத்திலே அவர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனை அன்பு நீ பெரியதா இருக்கிறது சுவாமி. எங்கள் மீது வைத்த அன்பு இலக்கம் எல்லாமே பெரியது சுவாமி. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா நீ கொடுத்த ஒவ்வொரு கேள்விகளுக்காய் நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த இடத்திலே எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனையை கண்கொண்டு பார்க்கிறீர்கள், நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உடைய இலக்கம் எல்லாம் புதியதாக இருக்கிறது. நீ தாம் எங்களோடு பிறகு வழி நடத்துகப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா, வேலைப்படுத்தி தாங்க எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பாதத்தை கொடுத்து எங்களை தாழ்த்தி உங்களை வேண்டி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபங்களும் என் ஜீவனுடைய நல்ல பிதாவே. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குவனுடைய ஜெபம் அருவருப்பானது. முதலாம் இரண்டாம் திருமுறை பாடல்களை வாசிக்க பெற்றோம். முதலாம் வேத பாடம் சங்கீதம் 139 அதிகாரம் 1 வசனம் தொடக்கம் 16 வசனம் வரை. இரண்டாம் வேத பாடம் ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம் தொடக்கம் 44 வசனம். சங்கீதம் 1 வசனம் தொடக்கம் 16 வசனம் வரை. கர்த்தாவே, நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் உட்காரும் போதும் நான் எழும்பும் போதும் நீர் என்னை அறிகிறீர். நீ என்னை என் எண்ணங்களை உடத்திலிருந்து அறிகிறீர். நான் வெளியே போவதையும் நான் படுப்பதையும் கூட நீ கவனித்துக் கொள்கிறீர். என் வழிகள் எல்லாவற்றையும் நீ நன்கு அறிவீர். என் நாவில் ஒரு வார்த்தை பிறக்கும் முன்பே கர்த்தாவே நீ அதை முற்றாக அறிகிறீர். நீ முன்னும் பின்னுமாய் என்னை சுற்றி இருக்கிறீர். நீ உனது கரத்தை என்னை வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் விலகிக் கொள்ள முடியாதமாயிருக்கிறது. உமது ஆவியானதை குறித்து என்னால் எங்கே போக முடியும்? உமது முன்னிலையிலிருந்து தப்பி என்னால் எங்கே ஓட முடியும்? நான் வானங்கள் வரை மேலே போனாலும் நீ அங்கே இருக்கிறீர். என் கடைக்கையை பாதாளத்தில் போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர். சூரிய உதயத்தின் எல்லைக்கு அப்பால் நான் பறந்து சென்றாலும் அல்லது கடற்காலின் எல்லைக்கு அப்பால் அஸ்தமான இடத்துக்கு போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் எனக்கு வழிகாட்டும். உமது வலது கரம் என்னை பெருக்கி பிடித்துக் கொள்ளும். நிச்சயமாகவே இது என்னை மறைத்துக் கொள்ளும். ஒளி என்னை சுற்றிலும் இரவாகும் என்று நான் சொன்னாலும் கூட இது உமக்கு இருளாய் இராது. இரவும் பகலை போல் பிரகாசிக்கும். ஏனெனில் இருள் உமக்கு ஒளியைப் போலவே இருக்கிறது. ஏனெனில் என் உள்ளுறுப்புகளையும் நீ உருவாக்கினேன். என் தாயின் தரப்பையை நீ ஒன்றாய் இணைத்தி. நான் மிக பக்குவமாகவும் அதிசயமாகவும் இருக்கும் வகையில் படைக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் உண்மை குறிக்கிறேன். உங்கள் செயல்கள் ஆச்சரியமானவை. நான் அதை நன்றாய் அறிந்திருக்கிறேன். நான் இரகசியமான இடத்தில் படைக்கப்பட்ட போது என் உருவ அமைப்பு உனக்கு மறைவாய் இருக்கவில்லை. நான் பூமியின் ஆழங்களில் ஒன்றாய் இணைக்கப்பட்ட போது உருவம் பெற்றிராத என் உடலை உன்னுடைய கண்கள் கண்டன. எனக்கு நியமிக்கப்பட்ட எல்லா நாட்களும் அவை ஒன்றாயிலும் பெருமுன்பே உன்னுடைய புஸ்தகத்தில் எழுதச் சேர்ந்தன. இரண்டாம் வேத பாடமாக ஆதியாகமம் 40 அதிகாரம் 38 வசனங்களுடன் 44 வசனங்கள். பார்வோன் அவர்களிடம், இறைவனின் ஆவியை உடைய இந்த மனிதனை போல் எவரே நான் காணக்கூடுமோ என்று கேட்டார்.
பின்பு பார்வோன் யோவானிடம், இவை எல்லாவற்றையும் இறைவன் எனக்கு தெரிவித்திருந்தால் உண்மை போல் நிராகரிக்கக்கூடியவரும் ஞானம் உள்ளவரும் ஒருவருமே இல்லை. எனவே நான் உண்மையை நரகனுக்கு பொறுப்பதிகாரியாக ஆக்குகிறேன். என் மக்கள் யாவரும் உன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். என் அரியணை மட்டுமே நான் உன்னை பெரியவனாயிருப்பேன் என்றார். மேலும் பார்வோன் யோசேப்பிடம், உன்னை 8 நாட்டு முழுவதற்கும் பொறுப்பதிகாரியாக நியமிக்கின்றேன் என்றார். பின்பு பார்வோன் தன் விரலில் அணிந்திருந்த தன் முத்திரை மூலத்தை கலட்டி யோசேப்பின் விரலில் போட்டார். அவன் சிறந்த மென்பட்டு அங்கியை அவன் கொடுத்து கழுத்தில் ஒரு தங்க மாலையும் அணிந்தார். அதிகாரத்தில் தனக்கு அடுத்தவராக அவனை தேடி சுவாமிகளை செய்தார். அவனுக்கு முன் சென்ற மனிதர்கள் வழிபடுங்கள் என்று சத்தமிட்டார்கள். இவ்வாறு பார்வோன் அவன் 8 நாட்டு முழுவதற்கும் பொறுப்பதிகாரியாக நியமித்தார். மேலும் பார்வோன் யோசேப்பிடம், நான் பார்வோன், ஆயினும் எதிர்கொள்ள எவரும் உனது உத்தரவினை கையிலோ காலையோ இருக்கக்கூடாது என்றார். என் முறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பாவ அறிக்கை ஜெபத்திற்குள்ளாக கடந்து சென்றேன். Amen.
என் செய்திகளை துணியத்தை ஏற்போம். அருளிய வார்த்தைக்காக உன் ஆண்டவராகிய கடவுள் நானே என்னை உனக்கு வேறு கடவுள் உண்டாயிருக்கிறார்.
கைகளை உயர்த்தி இசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி என்று சொன்ன தகப்பனே, அப்பா அந்த காலை வேளையில் இந்த இடத்திலே யாவரையும் ஒன்றாய் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்குமே இல்லாத சலாகியத்தை வாழ்வையும் நீங்களுக்கு தந்து எங்களுடைய பிள்ளையாய் நேசித்து உடைய பாவங்களை மன்னித்து எங்களை மீட்டுக் கொண்ட கிருபைக்காய் நன்றி. பிதாவே, விசேஷமான ஆண்டவரே, இந்த திருச்சபைகளுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரை மலையின் மேல் வைக்கப்பட்ட தீபம் போல எழுந்து ஒளி வீச வரும் கல்லுகளால் சிமெண்டாக இருந்து விடாதபடி ஆண்டவரை திருச்சபையில் ஆவி கொண்டு அனல் கொண்டு எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவரை அநேக ஆத்மாக்களின் வீரர்களுக்கு ஆதாயப்படுத்தி தருகிற கிருபைக்காய் உடைய பாடப்படியை மன்றாடுகிறோம். விசேஷமாக ஆண்டவரை எங்கெல்லாம் ஆண்டவரை திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ தகப்பனே, அந்த இடத்திலெல்லாம் உடைய நாமம் மகிமைப்பட மாத்திரம் ஆண்டவரை பயன்படுத்தப்பட உடைய பிள்ளைகளை பாவித்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக தகப்பனே ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு சங்கங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. வாலிபர் சங்கம், ஆண்கள் சங்கம், பெண்கள் சங்கம், ஓய்நாள் பாடசாலை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதபடியை தந்து படிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு முத்துகளாக உமக்காக பயன்படுத்தப்பட உடைய ஊழியத்தை ஒழுங்குமுறையில் எடுத்து செய்ய தகப்பனே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். பிதாவே ஆண்டவரை உடைய திருச்சபையிலே அப்பா வாழ்க்கையை குறித்து யோசித்து என்ன கொண்டு ஆண்டவரை வாழ்க்கையை போதங்களுக்கு அமையும் என்று ஆண்டவரை அவருடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து ஆண்டவரை கனவு கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தகப்பனே நீர் சொல்லியிருக்கிற தனிமையாக இருப்பதை நான் விரும்பேன் என்று ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஏற்படுத்தி கொடுத்து உடைய பாதங்களிலே அவர்கள் வந்து தீபம் போல ஒளி வீச நீர் அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அது மாத்திரமல்ல பிதாவே, அப்பா அந்த ஆலயத்திலே அப்பா நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ கூட இருந்த ஆண்டவரை உடல் நோயாக இருக்கலாம், மனநோயாக இருக்கலாம், எல்லா நோய்களுக்கு மருந்து ஆண்டவரை கட்டுகின்ற தகப்பன் ஆண்டவர் நீராக இருக்கிறாவே. அப்பா ஒவ்வொருவரோடு நீ கூட இருந்த தகப்பனே, அவருடைய நோய்களையும் ஆண்டவரை தீராத பாடுகளையும் தகப்பனே நீ சுகப்படுத்தி உங்களுடைய அன்பின் கருத்துக்களை அவர்களை கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரை எங்களுடைய திருச்சபை குருவானவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எசப்பா அடியானை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, உமக்காக அடியானை பாவித்துக் கொள்ளுங்க தகப்பனே. உடைய கண்ணீர், துக்கம், சந்தோஷம், கவலை, தேவைகள் ஆண்டவரை உடைய பாடுகள் யாவற்றிலும் உடைய அன்பின் கரம் கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வசனம், உங்களுடைய பிரகாசம், உங்களுடைய அன்பு அவரிடத்தில் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை ஆண்டவரை. தகப்பனை முழுமையாய் கூட இருந்து இசப்பா அவரோடு கூட இருந்தவருடைய பிரயாணத்தோடு கூட இருந்து தகப்பனை உமக்காக முழுமையான ஓட்டத்தை ஓடி குடிக்க உங்கள் அன்பான ஆண்டவரை தாசனை உமக்காக பயன்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உடைய நாட்டுக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. உடைய நாடு அமைதியாக இருந்தால் தகப்பனே அமைதியான நிலை, பிரச்சனைகள் ஆண்டவரே விலைவாசி ஏற்றங்கள் அதிகரித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏழை மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உணவின்றி உடையின்றி தவிக்கின்றதை நீ காண்கின்ற தகப்பனாய் இருக்கிறீர்களாவே. அப்பா ஏற்ற வேளையில் அன்பின் கரம் தொடப்படட்டும் தகப்பனே. நாட்டை ஆளுகின்ற தலைவரோடு நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா எந்த முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் ஆண்டவரே அது உமக்காக உமக்கும் பிரியமான முடிவுகளாய் எடுக்க உடைய அன்பின் கரம் உடைய தாசரோடு கூட இருக்கிறது தகப்பனே. அவர் ஆண்டவரை எந்த காரியத்தை கொண்டு ஓடினாலும் ஆண்டவரை உமக்குள்ளாக மாற்றம் உங்களுடைய தாசர்கள் அவரை சந்திக்க பிரகாரம் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று தகப்பனே. உடைய நாட்டு மக்களுக்கு தகப்பனே ஒழுங்கான ஆட்சி முறை, ஒழுங்கான ஆண்டவர் அதிகாரங்களை கொண்டு நடத்த நீ பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரை. விசேஷமாக ஆண்டவரை வேலை வாய்ப்பு இல்லாமல் படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரை பார்த்துக் கொள்ளுங்க. படித்து விட்டோமே வேலைகளிலே தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ கூட இருக்கும் ஆண்டவரை. ஏற்ற வேலையை ஆண்டவரை வேலை வாய்ப்பை கொடுத்து குடும்பத்தை ஆசீர்வதித்து உமக்குள்ளாக அவர்களை பிரகாசிக்க பண்ண வந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அவருடைய சபையை படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ கூட இருக்கும் ஆண்டவரை. அப்பா படிப்பது நல்லது என்பதை நீ காண்கிறது தகப்பனே. சபா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்காக ஒழுங்காக படிக்க தகப்பனே. நல்ல ஞானத்தை நல்ல புத்தியை கொடுத்து வழி நடத்தும் நீசப்பா ஆண்டவரை. உலக ஞானம் பொய்யானது ஆண்டவரை. உடைய வரத்தில் இருந்து உடைய பரிசுத்த ஞானத்தை கொண்டு ஆண்டவரை பிள்ளைகளை நீ பூர்த்தி செய்யும் ஆண்டவரை. அப்பா பிள்ளைகளின் மூலம் பெற்றோர்கள் சந்தோஷப்பட ஆண்டவரை உடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை சந்தோஷப்பட நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தவனுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூத்த தந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அவர்களை தந்தை கிருபை காமத்து நன்றி தகப்பனே. அந்த மூப்பர்களுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் பணிந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உடைய பரிசுத்த ஆவியை நீர்களுக்கு கட்டளையிட்டு வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உடைய கருத்தில் எங்களை யாவரையும் தாழ்த்தி படிக்கிறோம். நீ காத்துக் கொடுக்க
எல்லாரும் எழுந்து நின்று இறை வழிபாட்டு ஒழுங்குகள் பக்கம் 78 உள்ள விசுவாச அறிக்கையை சேர்ந்து சொல்லுவோம். Yes.
நாட்களையும் கொண்டாடுகின்ற ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்தாலும் ஆண்டவரை கடந்து வந்த நாட்கள் எல்லாம் கூட வழிநடத்தி ஆசீர்வதித்தது போல ஆண்டவரை இந்த புதிய ஆண்டிலும் புதிய ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஒன்றை கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவரை தங்களை நினைவு நாட்களை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருத்தரோடு கூட இருந்தாலும் ஆண்டவரை இழப்புக்கு மத்தியிலும் சோர்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரை ஒரு மத்தியில் வழிபடுத்தி வருகின்றமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை தொடர்ந்துமாக அவர்களோடு கூட இருந்து ஒவ்வொரு மக்கள் சாட்சியுள்ளவர்களாக வாழ்வதற்கு துணை செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் ஜெபம் பெற்று நிற்கின்றோம். மூன்றாம் திருமொழிக்காரர் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் தொடக்கம் 57ஆம் வசனம். நடக்க முயன்றார். அதனால் அவன் சவுலிடம், இவற்றுடன் என்னால் போக முடியாது, ஏனெனில் எனக்கு இவை பழக்கமில்லை என்று சொல்லி அவற்றை கலக்கினார். பின்பு தாவீது கையில் தன் மேய்ப்பனின் கோலை எடுத்துக்கொண்டு நீரோடையில் உள்ள அழுத்தமான 5 கற்களை தேர்ந்தெடுத்து மேய்ப்பனுக்குரிய கையில் போட்டு அவனையும் கையில் பிடித்துக் கொண்டு பெலிஸ்தியனை அணுகினான். அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி வந்து கொண்டிருந்தான். தேடியை பிடிப்பவன் அவனுக்கு முன்னால் நடத்தி வந்தான். அந்த பெலிஸ்தியன் தாவீதை நன்றாக பார்த்து, அவன் ஒரு சிறுவன் மட்டுமே என்று சிறந்த உடலுடையவன் அழகுள்ளவன் என்று கண்டு அவனை அலட்சியம் செய்தான். தாவீதிடம், நீ அடிகளுடன் என்னிடம் வருவதற்கு நான் என்ன ஒரு நாயா என்று கேட்டு தன் தெய்வங்களின் பெயரை சொல்லி தாவீதை சபித்தான். மேலும் அவன் தாவீதிடம், என்னிடம் இங்கே வா, உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு வெளியில் மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது, பெலிஸ்தியனிடம் நீ வாளோடு இறுதியோடும் எறிவேலோடும் என்னை மாற்றி தருகிறார். ஆனால் நானோ நீ எதிர்த்த இஸ்ரேல் படைகளின் இளைஞனான சேனைகளின் கர்த்தரின் பேரினாலேயே உன்னை எதிர்த்து வருகிறேன் என்று கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்படைத்தார். நான் உன்னை அடித்து நிறுத்தி உன் தலையை வெட்டி போடுவேன் என்று பெலிஸ்திய படைகளின் பிணங்களை ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இதனால் இஸ்ரேலில் ஒரு
கொண்டு போகப்பட்டு மிகுந்த வேதனையிலும் யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தான், உண்மையாக வாழ்ந்தார். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இப்படியான சோதனையிலும் வேதனையிலும் கர்த்தரோடு வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதாவது நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் வந்த உடனே கடவுளை பேச தொடங்குகின்றோம். பதவி தந்தா நல்ல கடவுள், கஷ்டம் தந்தா கூடாத கடவுள், அப்படி என்னும் சில வார்த்தைகளை சொல்லி நாம் கர்த்தரை தூக்கி பேசுகின்றோம்.
காபூரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தையை சொன்னார். அதை தாவீது கேட்டார். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷர்களை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். இவ்வாறான வசனங்கள் வந்து கோலியாத்தின் பேச்சை மட்டுமல்ல, அவனுடைய உடல் தோற்றத்தையும் கண்டு மக்கள் அனைவரும் பயந்து நடுங்கினார்கள். ஆனால் தாவீது அதனை துச்சமாக எண்ணி, அவன் வந்து கோலியாத் ஒரு சிறு வாலிபனாக இருந்தும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ராட்சதனை துச்சமாக எண்ணியதற்கு காரணம் அவன் கடவுள் மேல் வைத்திருந்த விசுவாசம். அவன் கடவுள் மேல் அளவு கடந்த விசுவாசம், நம்பிக்கை கொண்டவனாக, வைராக்கியம் உள்ளவனாக வாழ்ந்தபடியினால் அவன் வந்து கோலியாத்தை வென்றான். அவன் வென்றது வந்து எல்லாருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்த வேளையிலும் அவருடைய கர்த்தர் இருந்தார் என்பதற்கு சான்றுகள் காணப்படுகின்றன. விசுவாசத்தினால் கோலியாத்தை குற்றமாக எண்ணி அவனை முறியடிக்க வகை தேடினான். அப்பொழுது அவன் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். இப்படித்தான் என்றும் நம்மளும் பலர் வந்து சத்துருவை எதிர்த்து நிற்கின்றவர்களை நாம் தடுக்கின்றவர்களாகவும் காணப்படுகின்றோம், அதற்கு உதவி செய்கிறவர்களாகவும் காணப்படுகின்றோம். நாம் தடுக்கிறவர்களை பார்க்குமான நாமளும் சத்துருவை எதிர்ப்பதில்லை, சத்துருவை எதிர்த்து போராடுகிறவர்களுக்கும் நாம் ஒரு தடையாகவே காணப்படுகின்றோம். இன்றைய தினத்திலும் நாம் பார்த்த இந்த இரு காரியங்களிலும் வந்து இரு காரியங்களைப் போலவும் நம்மளும் ஒரு விசுவாசம் உள்ளவனாக, வைராக்கியம் உள்ளவனாக, ஒரு கற்பு உள்ளவனாக நாம் வாழ வேண்டும். இதனால் அவ்வாறு நம்ம பயந்து நடுங்குகின்ற வேளையிலும் கர்த்தர் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7 தொடக்கம் 8 வரையிலான வசனங்கள்ல நம்மளுக்கு அறிய தருகின்றார். அவ்வசனத்தின்படி நாம் கர்த்தருக்குள் ஜெபிக்க வேண்டும். நாளாக நம்ம ஜெப வாழ்க்கையில் நாம வைராக்கியம் உள்ளவர்களாக, திடன் உள்ளவர்களாக காணப்படுகின்ற பொழுது நம்மளுக்கு சத்துருவானவரை எதிர்த்து போராடுவதற்கு நம்மளுக்கு கர்த்தர் பலன் தருகிறவராய் காணப்படுகின்றார். ஜெபம் செய்வதில் மாத்திரமல்லாமல் ஜெபம் செய்யும் பொழுது ஒரு மனம் உள்ளவர்களாக நம்ம ஜெபிக்க வேண்டும். மற்றது வந்து ஒரு மனம் உள்ளவர்களாக நம்ம ஜெபிக்க வேண்டும் எனும் பொழுது ஜெபத்துக்கு அதாவது முதலாவதாக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வந்து நம்மளுக்கு செய்த நல்ல காரியங்களை நினைத்து நாம் துதி செலுத்த வேண்டும். அதுக்கு பின்பாக நாம் செய்த பாவங்களை சொல்லி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். பின்பதாக நாம் மற்ற காரியங்கள் கூட கடந்து செய்து வேத வாசிப்பின் மூலமும் நாம் தேவனுக்குள் வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ நாம் கடவுள் நம்மளுக்கு உதவி செய்கிறார். இவ்வாறாக கோலியாத்தை வென்ற தாவீது அந்த நாடு அவன் வந்து வென்று ஒரு பேர் புகழ் அவனுக்கு கிடைத்தது மட்டுமல்லாது அவன் வந்து அந்த தேசத்துக்கு முழுக்கும் ராஜாவாக காணப்படுகின்றான். அடுத்ததாக இது வாசிக்கப்பட்ட 139ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் 16 வசனத்தில் உள்ளபடி ஒவ்வொரு வாலிபன் மாத்திரமல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அனுதினமும் தியானிக்கின்ற வேளை நம்மளுடைய அனைத்து காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். யோசேப்பு
ஆண்டவர் முன்பாக நாம் கேட்ட வேத வசனங்களை ஒரு திசை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு முன்னான ஒரு வாலிப வாழ்க்கையை ஆண்டவர் நம்மளோட பேசினார். கர்த்தருக்கு முன்பாக ஒரு வாலிப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். உண்மை உள்ள வாலிபர்களாக நாம் வாழ்வோமா? பக்தி வைராக்கியத்தில் ஒரு வாலிபர்களாக நாம் வாழ்வோமா? எந்த இடத்திலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் என்னை சூழ்ந்திருக்கிறார், என் உள்ளங்கையிலே என்னை வரைந்து வைத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்கிறோமா? பாவமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது ஆண்டவர் என்னை காண்கிறார் என்று நாம் விட்டு விலகிவிட ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒவ்வொரு சிந்தனைகளையும் நாளை வழிபாட்டை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கேட்டிருக்கிறேன். பாவமான சூழ்நிலையை விட்டு விலகியோடு ஆயுதமா? கர்த்தர் எல்லா இடங்களிலும் சூழ்ந்திருக்கிறார். இந்த உள்ளங்கையிலே வரைவதற்கு என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறார். நாம் சிந்திக்க ஆயுதமா? என்னதான் நடந்தாலும் பக்தி வைராக்கியமாக உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ ஆண்டவர் அழைக்கின்ற சத்தத்துக்கு சொல்லிக் கொடுத்து நம்மை முழுவதுமாய் படிப்போம். நம்ம பரிசுத்தமும் திருவந்தாவுடைய சுவாமி ஒரு வார்த்தை மூலமாய் எங்களோட பேசுகிறதுக்காய் நன்றியோடு சொல்லியிருக்கிறோம். உடைய சத்தத்துக்கு சரிசாய்ப்பு பிள்ளைகளாக இந்த நாளில் தகப்பனே திருச்சபை மக்களாக வாலிப பிள்ளைகளாக உண்மை உள்ளவர்களாக பக்தி வைராக்கியத்தோடு வாழ கர்த்தர்களை வழிநடத்தப்படுமாய் பார்த்து நினைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே பாவமான சூழ்நிலையை விட்டு விலகி ஓடுறாங்க. கர்த்தர் கிரியை செய்வதுமாய் பார்த்து நினைக்கிறோம். எல்லா இடங்களிலும் இந்த நிலையிலும் நீர் எங்களை சூழ்ந்திருக்கிறீர்கள். உள்ள கையில் எங்களை தரைத்து வைத்து நீர் அவதானிக்கிறதை கண்டுகொள்ள ஒவ்வொருவரை கர்த்தர் நடத்தும்படி சொல்லிக்கிறோம். இரண்டு காலங்களிலும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து முழுவதுமாய் பாத்திர அர்ப்பணிக்க ஒவ்வொருவரை கர்த்தர் நடத்தும்படி பாத்திர வச்சுக்கிறோம். இதனாலும் இந்த வழிபாட்டுக்கு வந்து கலந்து ஒவ்வொருவரையும் வாலிப பிள்ளைகளையும் இதனால வழிபாட்டுக்கு வர முடியாது என்ற ஒவ்வொருவருக்காய் பாத்திர சொல்லிக்கிறோம். சுவாமி கூட தேசத்திலிருந்து சுவாமி ஆண்டவரை வழிபாட்டை பங்கு கொள்கிற ஒவ்வொருவருக்காகவும் பாத்திர சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சொல்லிக்கிறோம். மனது வேதனைகளை கர்த்தர் நீக்கி போடும்படி சொல்லிக்கிறோம். நெருக்கத்தோடு துன்பத்தோடு கண்ணீரோடு வாழும் ஒவ்வொருவரை கர்த்தர் நோக்கி பார்க்கும்படி சொல்லிக்கிறோம். உடைய மனது இருக்கிறதை உடைய கிருபை வெளிப்படுத்தும்படி சொல்லிக்கிறோம். கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கண்டேன், நாங்கள் குணமாக்கினே இசைத்தியாக சொன்ன அதே வார்த்தையை ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசும்படி சொல்லிக்கிறோம். கூட இருக்கிற கடவுளை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யப்படி சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு உலகத்தோடு கர்த்தர் பேசும்படி சொல்லிக்கிறோம். வியாதிகளை குணமாக்கும்படி சொல்லிக்கிறோம். மனவேதனைகள் எடுத்துக் கொள்ளப்படி சொல்லிக்கிறோம். கடன் தொகையிலிருந்து ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே இந்த கிடைச்சிருந்த எப்படி நான் கொண்டு போகிறேன் நிறைக்கு ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவரையும் தவறை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சொல்லிக்கிறோம். வழிகளை திறந்து கொடுக்கும்படி சொல்லிக்கிறோம். ஒரு வழி அடைக்கின்ற போது புது வழி திறக்கிற ஆண்டவர் நீராக இருக்கிறபடினால் கர்த்தர் நிறைய செய்யப்படி சொல்லிக்கிறோம். இந்த வழியிலிருந்து நாம் எப்பொழுது நீங்கி போவோம். முடியாது. எகிப்தியர்கள் அழிந்து விடுவார் சொன்ன நேரத்திலே கடலையே குழந்தை நடக்க செய்வர்கள் வாசுவார். முடியாத காரியம் ஒன்று கையில் இருந்தவர்களே ஒவ்வொருவரையும் அது நடத்தும்படி சொல்லியிருக்கிறோம். உடைய மனதிற்கு வெளிப்படுத்தும்படி சொல்லியிருக்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும் என்று சாட்சி உள்ளதாய் கர்த்தர் கிரியை செய்யும்படி சொல்லியிருக்கிறோம். மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் என்று வேத வசனம் ஒரு பிள்ளை வாழ்க்கையில் அந்த நிறைவேற்றும்படி சொல்லியிருக்கிறோம். அதுவான சந்தோஷத்தை சமாதானத்தை ஒவ்வொருவரையும் கற்றுக் கொடுக்கப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவர் வழிநடத்தலும் சத்தியம் சமாதானம் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர்
செய்த சகல